குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக புதுக்கோட்டைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை. தொடர்ந்து எங்களுடைய பயணம் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இன்னும் ஒரு 3 நாளில் முடிய இருக்கிறது. அந்த வகையில் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். போகும் இடமெல்லாம் மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு இருக்குதுங்க. அந்த வகையில் எங்களுடைய பயணம் இன்றைக்கு புதுக்கோட்டை முடித்து திருச்சிக்கு செல்கிறோம். நாளை கட்சி ஆரம்பித்து 20 ஆண்டுகள் முடிந்து 21வது ஆண்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அடியெடுத்து வைக்கிறோம். மணப்பாறையில் மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் இருக்கிறது. காலையில் கேப்டனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 73 அடியில் கொடி ஏற்ற இருக்கிறோம். இதுதான் நாளைக்கு எங்களுடைய ப்ரோக்ராம். நீங்க எதுவும் கேள்வி கேட்கணும்னா கேள்வி. 20 ஆண்டுகளில் மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா கேப்டன், அது ஒண்ணுதாங்க. கேப்டன் நிகழ்த்தாத சரித்திரம் இல்லை, எல்லாமே வாழ்ந்து காட்டிய ஒரு புனிதர். இன்னைக்கு அவர் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத எங்க யாராலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்றுக்க முடியல. ஆனாலும் நாங்கள் அவர் எங்களுக்கு காட்டிய வழியின்படி உறுதியாக அனைவரும் கேப்டன் தெய்வமாக எங்களை கூட இருந்து வழி நடத்துகிறார் அப்படின்ற ஒரே உறுதியோடு அவருடைய கனவு லட்சிய பாதையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் நிச்சயம் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்கிறோம். சுற்றுப்பயணத்துல மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு இல்ல இதே ஆட்சி தொடரணும். இல்ல, பொதுவா கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குறை மக்களிடையே இருக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. இன்னும் மக்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் சரியா நிறைவேற்றவில்லை என்பது இருக்கு. நான் ஒவ்வொரு ஊர்லயும் பேசிக்கிட்டு வரும்போது நீங்க எல்லாரும் நேற்று பார்த்துருப்பீங்க, என் கூட தான் நீங்க எல்லாம் டிராவல் பண்ணீங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களுக்கு என்னென்னலாம் குறைகள் இருக்கு, அந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு என்று ஒவ்வொரு ஊர்லயும் அங்கங்க நான் பேசிக்கிட்டு வரேங்க. அந்த வகையில் நிச்சயமாக இந்த வரப்போகும் 2026 தேர்தல் இதுவரை நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு தேர்தலாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு புதிதாக விஜய் ஒருத்தர் வர்றாரு, சீமான் ஒருத்தர் தனியா நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி 2 கட்சிகள் கூட்டணிகளோடு இருக்காங்க. நாங்க இன்னும் தேமுதிக எங்க நிலைப்பாடு இன்னும் சொல்லலை. பாமக அவங்க நிலைப்பாடு இருக்கு. இது மாதிரி பல்வேறு இருக்குங்க. அது இன்னும் 6-7 மாதம் இருக்கிறது. அது பக்கத்துல வரும்போது ஒரு தெளிவான நிலை கிடைக்கும். ஒரு எதிர்கட்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு கெடுபிடிப்பு இல்லாம விஜய்க்கு இந்த அளவுக்கு கெடுபிடிப்பு காரணம் அதை கண்டு பயப்படுத்தாங்க. பயம்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் நாங்களும் கடந்து வந்தவங்க தான். 20 ஆண்டு காலத்துக்கு முன் நம்ம கேப்டன் முதல் கட்சி ஆரம்பித்த போது என்ன இருந்ததோ அதுதான் நான் இப்ப விஜய்கிட்ட பாக்குறேன். மேபி உங்களுக்கு புதுசா இருக்கலாம். நான் தலைவர் கூடிய நாங்கெல்லாம் வாழ்ந்திருக்கோம். விஜயும் நாங்க சின்ன பிறந்து பார்த்துருக்குறோம். கேப்டன் ஆரம்பிச்ச அந்த கட்சி 2025 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 20 ஆண்டு காலம் நாங்கள் எத்தனையோ சவால்கள், எத்தனையோ விதமான இடையூறுகள் எல்லாம் கடந்து தாங்க நாங்க இன்னைக்கு இந்த 21வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறோம். இப்போ காவல்துறை வெறுமனே இந்த தடை போடுறாங்க பொத்தாம் பொதுவா நம்ம சொல்லிட முடியாது. நாளைக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா அவங்க யார் பதில் சொல்லுவாங்க? அதனால பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அதனால நம்ம அப்படியே ஒரே ஒரு கண்ணோட்டத்துல அவங்க தடை பண்றாங்கன்றது இல்லாம அப்படி கிடையாது. அவங்க இந்த குறிப்பிட்ட டைம்குள்ள இங்கெல்லாம் முடிக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த கூட்டத்துக்கு அது சாத்தியம் இல்லை. பாப்போம். இப்பதான் வந்திருக்காரு, நான் டிவியில பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னும் ஸ்பீச் ஆரம்பிக்கல. எப்படி இன்னைக்கு ஃபுல் டே போகுதுன்றதை நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன்.
இல்ல பல்வேறு அரசியல் கட்சியாரும் சொல்றாங்க. யார் சொல்லியிருக்காங்க இது? எப்ப நேத்து சொன்னாரு? அறிக்கை கொடுத்திருக்காரு. அது வந்து எந்த அரசியல் கட்சிகளுக்கு இல்லாத நெருக்கடி வந்து எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் எப்படி இல்ல அது அவர் சொன்ன கருத்துக்கு நீங்க அவர்கிட்ட தான் பதில் சொல்லு. இப்ப நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. 20 வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்க. ஆமா 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 ஆமாங்க. அவருடைய கருத்துக்கு நீங்க வந்து இல்ல இல்ல அவர் கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க. நாங்க கேப்டன் கூடயே வாழ்ந்தவங்க. கேப்டனுக்கு எப்படி எல்லாம் இடையூறுகள் கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் தாண்டி வர்றதாங்க அரசியல். நம்மளுக்கு இடையூறே இருக்காது, எந்த ப்ராப்ளம் இல்லாம அப்படியே போய் அடைஞ்சிட முடியுமா ஒரு இடத்த? அப்படி கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம ஒரு சேலஞ்ச் சந்திக்காம ஒரு வெற்றி யாருமே பெற முடியாது. கண்டிப்பாக பல்வேறு விதமான இடையூறுகள், சவால்கள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வருவதுதான் அரசியல். அதுல இருந்து வந்து வெற்றி பெறுவதுதான் மக்கள் ஆட்சி. கட்சி தொடங்கும்போது தேமுதிக கட்சி தொடங்கும்போது சரி, கமலஹாசன் கட்சி தொடங்கும்போது சரி, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து உங்க கூட சேர்ந்தாங்க. நம்ம வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சி வந்து எடுத்து கொள்ளக்கூடிய நிலைமையில் நம்ம இருந்தோம். ஆனா நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த விதமான அரசியல் கட்சி தலைவர்களோ இல்ல சினிமா செலிபிரிட்டியோ இது வரைக்கும் அவர்கிட்ட போகல. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது வந்து வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு அவர் இருக்கா? நீங்க புரியாம என்கிட்ட கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் கட்சி ஆரம்பிச்சப்ப எந்த தலைவர் கேப்டன் சப்போர்ட் பண்ணாங்க? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க நான் சொல்றது நிமிஷம் கேளுங்க. கேப்டன் கட்சி ஆரம்பித்த போது எந்த தலைவர்கள் கேப்டனுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க? எந்த மீடியா ஆதரவு தெரிவிச்சாங்க? எந்த கேப்டனே நடிகர், சினிமா உலகில் கடந்த ஒரு பல ஆண்டுகள் இருந்தது அரசியலுக்கு வந்தார். எந்த ஒரு செலிபிரிட்டியோ ஒரு சினிமா பிரபலமோ கேப்டனோட கட்சியில இணைந்தாங்க? கிடையாதுங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒத்தை மனிதராக சுயம்பாக கட்சி ஆரம்பிச்சு, சரிங்களா, அவர் மக்களுக்காக அவர் எடுத்துக்கிட்ட பயணத்துல பல்வேறு இடையூறுகளை தாண்டி யார் சப்போர்ட் இல்லாம தான் எதிர்நீச்சல் போட்டு தான் ஜெயிச்சார் கேப்டன். ஒரு குறுகிய காலத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்ற முதல் தலைவர் கேப்டன் தாங்க. அதனால அதனால இதெல்லாம் இருக்குங்க அரசியல். இதெல்லாம் இல்லாமையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க எல்லாம் பிரஸ் பீப்புள், உங்க ஜாபுக்கே நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க டெய்லி சந்திக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இது அரசியல். ஏறக்குறைய 2 கட்சிகள் இங்க வந்து இமாலய அளவு பெரிய கட்சிகள் இருக்கு, நேஷனல் பார்ட்டிஸ் இருக்கு, மத்த எல்லா கட்சிகளும் இருக்கு. வா வான்னு அப்படியே வழி விட்டுருவாங்களா? தடைகள் இருக்கும். தடைகளை முறித்து வருவதுதான் வெற்றி. மேடம், தமிழக அரசியல் வந்து ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ரெண்டுமே போட்டியா மாறி மாறி வந்து முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு நடிகரா கட்சி ஆரம்பிச்சு, இப்போ வந்து புதுசா ஒரு அரசியல் கொள்கை கூட்டணி மந்திரி சபையில இடம் தர்றேன்னு சொன்ன அரசியல் கொள்கையை வந்து விஜயோட கொள்கையை என்ன நினைக்கிறீங்க? இல்ல முதல்ல நடிகரா வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொல்ற கேப்டன் தாங்க அதுக்கு உதாரணம். இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு சொல்றேன். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க முதலா நடிகராக வந்து கட்சியை சுயம்பா ஆரம்பிச்சது கேப்டன் தான். இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். எம்ஜிஆர் அவர்கள் கூட திமுகவில் இருந்து பிரிந்து வந்துதான் அதிமுகவை உருவாக்கினார். பட் கேப்டன் ஒருத்தர் தாங்க சுயம்பா தனியாக வந்து களம் கண்டு கூட்டணியே இல்லாமல் 2011 வரைக்கும் தனி நபராக யார் சப்போர்ட் இல்லாம அவர் வந்து நிரூபிச்சிருக்கார். இதெல்லாம் சாதாரண சவால் கிடையாதுங்க. இது மிகப்பெரிய சவால். அந்த சவால்களில் வென்றவர் கேப்டன். அதனால இன்னைக்கு விஜய் அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வர்றார். வாழ்த்துக்கள். இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்க போறாருங்க. நான் பார்த்துட்டு நாளைக்கு என் கருத்தை விஜய் பற்றி. இல்ல கூட்டணி நம்ம இப்ப நான் ஒரு கட்சிக்கு ஒரு எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லைங்க ஆட்சி அது கேளுங்க. ஒன் லைன்ல நீங்க கேட்கலாம். கூட்டணி மந்திரி சபை உங்க கருத்து என்னன்னு நான் பல வாட்டி சொல்லிட்டேன். கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் பங்கு என்பதை நாங்க வரவேற்கிறோம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு ஃபுல் அதிகாரம் ஒரே இடத்துல இல்லாம எல்லாருக்கும் பகிர்ந்து தரப்படும் போது கேள்விகள் கேட்க முடியும், மக்களுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பது என் கருத்து. ஏற்கனவே நான் பதிய வச்சிருக்கேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேங்க. சென்னையில இருந்து கிளம்பும் போதே ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்லயே நான் சொன்னேன், யாருமே ஒன்னா இருந்தாதாங்க அது பலம். பிரிந்து இருந்தா எப்படிங்க பலம்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. 26 தேர்தல்ல நீங்க எந்த அதுல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிமாண்ட்ங்கிறது நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணி மந்திரி சபை இருக்குமா? நாங்க வந்து தேமுதிக கூட்டணி மந்திரி சபை கூட்டணி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படி டிமாண்டுன்றத பத்தி எல்லாம் இன்னும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணலைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னும் 7 months இருக்கு. நான் சொல்றேன், இன்னும் பல்வேறு விதமான சேஞ்சஸ் தமிழக அரசியலில் வர இருக்கிறது. அதனால நாங்க இப்ப எதை பத்தி சிந்திக்கல. எங்க கட்சி வளர்ச்சி, எங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் 234 தொகுதிகளிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பூத் கமிட்டி அமைச்சு BL2 ஃபார்ம் பண்ணி புதிய உறுப்பினர் சேர்த்து எங்க கட்சியை பலப்படுத்தி அந்த வழியில நாங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, டிசம்பர் 28 கேப்டன் குரு பூஜைக்கு பிறகு ஜனவரி 9ங்க மாபெரும் ஒரு மாநாடு கடலூர்ல நடக்க இருக்குது. அதுக்குள்ள இங்க இருக்கிற எல்லா சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு தெளிவான நிலை வரும். அன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடை நான் சொல்றேன். எதுங்க? சொல்றாங்க. அந்த சூழ்நிலை ஒருவேளை தேமுதிக திமுக சார்ந்த ஒரு நிலைப்பாடு இருந்தால் உங்களுடைய சீர்ஷாலையோ இதோ உங்களுக்கு அக்காம்பேட் பிளேசஸ் கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? ஏன்னா ஏற்கனவே 10 கட்சிகளுக்கு மேல அங்க இருக்காங்க. அந்த சூழ்நிலையில தேமுதிகவோட அக்காம்பேஷன் அளவுக்கு உறுதியா இருக்கும் நீங்க நீங்க எப்படி சுத்தி என்னை கேள்வி கேட்டாலும் என்னுடைய ஒரே கேள்வி, என்னுடைய ஒரே பதில் ஒண்ணுதாங்க. நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு அங்க போனா உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, இங்க இது கிடைக்குமா அப்படின்னு. உங்க யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கோங்க. எந்த இடத்தில் தேமுதிக கூட்டணி அமைக்குதோ அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். சரிங்களா? விஜய் கட்சியாரம் மேலாது இப்போ வரைக்கும் ஒரு செய்தியாளர் ஏற்பாடு பண்ணல, அதாவது பயப்படுறாரு அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. நீங்க எப்படி பாத்தீங்க? தெரியலங்க, அது நீங்க விஜய் வந்திருக்காரு திருச்சிக்கே கேளுங்க. சரிங்களா? வர பயப்படுறாரு. திமுக தலைமையில கூட்டணி கட்சிகள் அமைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்கா? எதுங்க? அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, அவங்க 2 பேர் கூட்டணியில இருக்காங்க. இப்ப தேமுதிக நீங்க இதுவரை இந்த நிலைப்பாடு எடுக்கல, இப்ப ஜனவரி 9 எடுக்க போறீங்க. திமுக கட்சி சார்ந்து வேற கூட்டணிகள் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆல்ரெடி அதெல்லாம் நாங்க கடந்து வந்தாச்சு. தனிச்சு களம் கண்டாச்சுங்க. மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 3வது அணி அமைச்சாச்சு. எல்லா சேலஞ்சஸையும் தாண்டி தான் இன்னைக்கு 2026ல தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதனால இந்த முறை எங்களுடைய முடிவு மிக கிளியரா இருக்கும், தெளிவா இருக்கும். அது வெற்றி என்கின்றதை நோக்கி இருக்கும் என்பதை மட்டும் நான் சொல்றேன். எல்லா கூட்டணியும் தான் அக்சசபிள். எல்லா கூட்டணியும் இன்னைக்கு தயாரா இருக்காங்க தேமுதிகவோட கூட்டணி வைக்க. எல்லா கூட்டணி ரெடி. சரிங்களா? அதுதான் நான் சொல்றேன். யாரோட கூட்டணி என்பது 9th நாங்க சொல்றோம். சரிங்களா? ஏன் இதை சொல்றேன், நீங்க கூட என்ன எப்படி மேடம் என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. நாங்க இங்க பாருங்க, இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு கேப்டன் இல்லாம இந்த கட்சியை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி இதை கொண்டு போயிட்டு இருக்கோம். அவர் மறைந்து இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்துட்டு போயிருக்காரு கேப்டன். அப்போ இந்த கட்சியை அவர் எங்களுக்கு காட்டிய வழியில மிக நேர்த்தியாக அதை அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்க கரங்களில் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. ஸோ நாங்க கொஞ்சம் பொறுமையா தான் டிசிஷன் எடுப்போம். ஆனா ஒரு தெளிவான டிசிஷனா இருக்கும். அது மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு டிசிஷன். திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க. சப்போஸ் நீங்க அதிமுக தேமுதிக சார்பில் உங்களுக்கு மக்களுக்கான வாக்குறுதி என்ன 2026ல கூட்டணி இல்ல தனிச்சு இல்ல தனி அணி தலைமை கூட்டணி இதா இருந்தாலும் மக்களுக்கு வாக்குறுதி முடிவாக வாக்குறுதி என்ன? நீங்க வாக்குறுதிகள் நாங்க 2005 கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே மேனிஃபெஸ்டோ கொடுத்த கட்சி. அதை பார்த்து பெரிய தலைவர்களே எப்படி இப்படி ஒரு மேனிஃபெஸ்டோ இவங்களால உருவாக்க முடிஞ்சது முதல் தேர்தலே அப்படின்னு நான் மற்றவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன சொல்றேன், வாக்குறுதிகள் கொடுக்கறது பெருசு கிடையாது. அந்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை தான் மக்கள் பார்க்குறாங்க. அப்படி இது வரைக்கும் நீங்க கேட்குறீங்க எத்தனை கட்சிக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னு நீங்க பிரஸ் பீப்புள் நீங்க தான் எனக்கு சொல்லணும். நான் பார்க்குறேங்க, களத்துல இருக்க டெய்லி ஒவ்வொரு நேரத்துல ஒரு சின்ன குக்கிராமத்துல போய் முடிக்கிறோம் நைட்டு 11 மணிக்கு எங்களுடைய பிரச்சாரத்தை. அப்படி நாங்க களத்துல மக்களா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டில் நிறைவேற வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கு. அது நாங்க யாருடன் கூட்டணி அமைக்கிறோமோ நிச்சயமாக அவர்களிடம் இதையெல்லாம் வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்பதை நாங்க ஸ்ட்ராங்கா கடந்த காலங்கள்ல நம்ம தேமுதிக கருணாநிதி இருக்கும்போது டிஎம்கேவோட அலைன்ஸ் வரும்னு எதிர்பார்த்து அவர் கூட சொன்னாரு. பல 2016 டக்குனு ஏடிஎம்கே நம்ம ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி இந்த தடவை ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் அந்த டைத்துல வைக்கப்பட்டது. விஜயகாந்த் அவர் டிஎம்கே
இப்போ நம்ம வந்து அந்த விமர்சனத்தை தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கை நம்ம நாங்க எந்த விமர்சனம் நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எந்த விமர்சனம் இருக்குதா நான் நினைக்கலையா. அப்ப விமர்சனம் இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம் தான் கல்லடி போறோம். அப்ப நீ பிரஸ்ஸும் எதிர்பார்க்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா அது இல்லை, அப்படி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கட்சி, எங்களுக்குன்னு ஒரு நிர்வாகிகள், எங்களுக்குன்னு ஆலோசனை கூட்டம், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் அழைச்சு பேசி தான் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுப்போம். விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும். நல்லது செஞ்சாலும் விமர்சனம் வரும், இல்லைன்னாலும் வரும். அதையெல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம் இன்னைக்கு. விஜய் வந்து எம்ஜிஆர் அந்த கேப்டன் அவர் முன்னிறுத்தி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த நம்மளோட கட்சி தொண்டர்கள் அவங்க இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி பாக்குறீங்க? அது வந்து விஜய் இல்ல, எம்ஜிஆர் அவர்களும் கேப்டன் அவர்களும் சினிமா துறையில இருந்து அரசியல் துறைக்கு வந்ததுனால அவர் ரோல் மாடல் கூட இன்னும் அவர் சொல்லல. கேப்டன் வந்து எங்க அண்ணன், அவ்வளவுதான் அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம், அவர் எங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம். அதிகமான இழப்பீடுகளை சந்திச்சது தேமுதிக தான். கட்சி துவக்கம் வரும்போது கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது எதிர்கட்சியா இருக்கும்போது எம்எல்ஏக்கள் பிடிக்கப்பட்டதாக இருக்கட்டும், விஜயகாந்த் பட்ட மனவேதனைகள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு அறிக்கை கூட அளவுக்கு இருந்தா விஜய் வந்து கட்சியா புதுசா புரிஞ்சுக்கல. நீங்க விஜய்கிட்ட தானே கேட்டேன், என்கிட்ட கேட்டேன். அவங்க யார் அறிக்கை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி அறிக்கை கொடுத்தாரான்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க அறிக்கை கொடுத்தாங்களா, அவங்க சொன்னாங்களான்ற பதில் அவங்க கிட்ட கேளுங்க. புரியுதுங்களா? கட்டடத்தை இழந்தோம், எம்எல்ஏக்களை இழந்தோம் நீங்க சொல்றீங்க, எங்க கேப்டனையே இழந்திருக்கோங்க இன்னைக்கு நாங்க இந்த அரசியலுக்கு வந்ததுனால. இதை விட ஒரு இழப்பு இனிமே உலகத்திலே இந்த எங்க ஜென்மங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நடக்காது. அதையே இழந்துட்டோம். அதனால அவர் வழியில, அவர் எங்களுக்கு காட்டிய வழியில் நாங்கள் வீறு நடை போட்டு செல்வோம். மணிப்பூருக்கு